என் புருஷனை தூக்கத்திலேயே வெட்டி கொன்னுட்டாங்க. என் பையனுக்கு 7 வயசு தான் ஆகுது. இன்னொரு பிள்ளைக்கு 12. கொன்னவங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க மேடம்னு திருப்பூர் மாவட்டம் கொள்ளடம் அருகே கணவரை பறிகொடுத்த பெண் போலீஸ் கமிஷனரிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுத வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்ப்போரை பதைக்க வச்சிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொடூரமாக வெட்டி கொன்று நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்குது மர்ம கும்பல். செந்தில்குமார் என்பவரோட குடும்பத்தில் அவர் உட்பட 3 பேரை கொன்று பணத்தை கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய அந்த கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் தெய்வசிகாமணி. தெய்வசிகாமணி அலமேலு தம்பதிக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்குது. அங்கே விவசாயம் செஞ்சுக்கிட்டே அதே தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்து வந்தாங்க. தெய்வசிகாமணிக்கு செந்தில்குமார்னு மகன் இருக்காரு. இவருக்கு திருமணமான நிலையில் மனைவி கவிதா மற்றும் மகளோட கோவையில் வசித்து வர்றாரு. செந்தில்குமார் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சு வர்றாரு. இந்த நிலையில் தனது தாய் தந்தையை பார்க்க அடிக்கடி ஊருக்கு சென்றுவது வழக்கம். நேற்று செந்தில்குமார் அவரது தாய் தந்தையை வசித்து வரும் சேமலை கவுண்டம்பாளையம் கிராமத்திற்கு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் தெய்வசிகாமணி வசித்து வரும் தோட்டம் இருக்கும் சாலைக்கு வந்திருக்காங்க. பின்னர் அந்த சாலை வழியாக தோட்டத்துக்குள்ளே இருந்த தெய்வசிகாமணி வீட்டுக்குள்ளே நுழைந்து மின்னல் வேகத்தில் அங்கு வச்சு அவரை வெட்ட முயற்சி செஞ்சுருக்காங்க. அதை தடுக்க வந்த தெய்வசிகாமணியோட மனைவி மற்றும் மகன் செந்தில்குமாரையும் ஆயுதத்தோடு வந்த நபர்கள் கொடூரமாக தாக்கியிருக்காங்க. பின்னர் மூவரையுமே கொன்றிருக்காங்க. உள்ளே இருந்த நகை பணத்தையும் கொள்ளையெடுத்து சென்றதாக சொல்லப்படுது. மூவரும் இரத்த வெள்ளத்தில் வீட்டு வாசலில் கிடந்ததை அந்த வழியாக இன்று காலையில் சென்ற சவர தொழிலாளர் பார்த்துருக்காரு. அவர் உடனடியாக அவினாசிபாளையம் காவல்துறைக்கும் தகவல் அளித்தார். இதையடுத்து அவினாசிபாளையம் காவல்துறையினர் மற்றும் பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நிலையில் தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோட கொலை நடந்த இடத்துல தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. முதற்கட்ட விசாரணையில் வீட்டில் இருந்த 8 பவுன் நகை மாயமாயிருப்பது தெரிய வந்திருக்கு. இதனிடையே கொலை செய்யப்பட்ட 3 பேரோட சடலங்களும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கு. விசாரணையில் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் பல கோணத்தில் விசாரணை நடத்தி வர்றாங்க. இதனிடையே சம்பவத்தை நேரில் விசாரிக்க சென்ற போலீஸ் கமிஷனரிடம் உறவுக்கார பெண் ஒருவர் பேசுகையில் இவ்வளவு கொடூரமாக கொண்டிருக்காங்க, அவனுங்களுக்கு குழந்தை குடும்பம்னு எதுவுமே இருக்காதான்னு கண்ணீர் விட்டார். அப்போது கணவனை பறிகொடுத்த வழியில் துடித்து கொண்டிருந்த பெண் திடீரென எழுந்து வந்து, எனக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு அவனுங்க வேண்டும், கண்ணு முன்னாடி வேண்டும், என் புருஷனை தூக்கத்திலேயே வெட்டி கொண்டிருக்கானுங்க, என் பிள்ளைக்கு 7 வயசு தான் ஆகுதுன்னு கண்ணீர் விட்டபடி கதறி அழுதாரு. 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க மேடம், நான் என்ன பண்ணுவேன் இப்போ சொல்லுங்கள், எனக்கு உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும், ஜாமீனில் விடக்கூடாது, ஜாமீனில் விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஆவேசமாக கதறி அழுதாரு. இப்போ உங்க பொறுப்பு, நடந்ததுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. ஆனா இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களால முடியலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம், கேவலம், கேவலம். ஒண்ணு இல்ல, தூங்கிட்டு இருக்கு, அப்படி வெட்டி இருக்கானுங்க மேடம். என் பிள்ளை 7 வயசு, பையன் 12 வயசு. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. எனக்கு எனக்கு தெரியும், ஒரு வருஷத்துல கேஸ க்ளோஸ் பண்ணீங்க, எனக்கு தெரியும் தெரியும். எப்படி ரெண்டையும் பார்த்து